நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். பரலோக தந்தை, நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. இந்த கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. நம்முடைய கருத்தில் அடிமை தாழ்த்திനും பரிசுத்தாவி என்னவர் பேசுவீராக. மக்களுக்கு தேவையான வார்த்தை பேசுங்க. கரத்தில் தாழ்த்துறே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இருபுற கருக்குள்ள பட்டயம், அது தேவன் தந்த பட்டயம். இருபுற கருக்குள்ள பட்டயம், இது தேவன் தந்த பட்டயம். பட்டயம் இது பட்டயம், இது தேவன் தந்த பட்டயம், இது தேவன் தந்த பட்டயம். இருபுற கருக்குள்ள பட்டயம், அது தேவன் தந்த பட்டயம். இருபுற கருக்குள்ள பட்டயம், இது தேவன் தந்த பட்டயம். பட்டயம் இது பட்டயம், இது தேவன் தந்த பட்டயம், இது தேவன் தந்த பட்டயம். தீனில் இனிய மதுரமா, தெவிட்டாத நல்ல அமுதமா. தீனில் இனிய மதுரமா, தெவிட்டாத நல்ல அமுதமா. மதுரமா இது மதுரமா, தெவிட்டாத நல்ல அமுதமா, தெவிட்டாத நல்ல அமுதமா. இருபுற கருக்குள்ள பட்டயம், இது தேவன் தந்த பட்டயம். இருபுற கருக்குள்ள பட்டயம், இது தேவன் தந்த பட்டயம். பட்டயம் இது பட்டயம், இது தேவன் தந்த பட்டயம், இது தேவன் தந்த பட்டயம். அந்தந்துள்ள அப்போ, இது தேவன் தந்த அப்போ. அந்தந்துள்ள அப்போ, இது தேவன் தந்த அப்போ. அப்போ இது அப்போ, இது தேவன் தந்த அப்போ, இது தேவன் தந்த அப்போ. இருபுற கருக்குள்ள பட்டயம், இது தேவன் தந்த பட்டயம். இருபுற கருக்குள்ள பட்டயம், இது தேவன் தந்த பட்டயம். பட்டயம் இது பட்டயம், இது தேவன் தந்த பட்டயம், இது தேவன் தந்த பட்டயம். மலைகளை உடைக்கும் சம்மட்டி, இது தேவன் தந்த சம்மட்டி. மலைகளை உடைக்கும் சம்மட்டி, இது தேவன் தந்த சம்மட்டி. சம்மட்டி இது சம்மட்டி, இது தேவன் தந்த சம்மட்டி, இது தேவன் தந்த சம்மட்டி. இருபுற கருக்குள்ள பட்டயம், இது தேவன் தந்த பட்டயம். இருபுற கருக்குள்ள பட்டயம், இது தேவன் தந்த பட்டயம். பட்டயம் இது பட்டயம், இது தேவன் தந்த பட்டயம், இது தேவன் தந்த பட்டயம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜாஸ்வா டிவி மூலமாக ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்த கிருபை கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு யாவருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த உண்மையுள்ள தேவன், சர்வ வல்லவர், நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அன்பு பிள்ளைகளே, பழைய வருஷத்தில் பழைய கண்ணீர்கள், பழைய கவலைகள், பழைய கஷ்டங்கள், பழைய வேதனைகள், பழைய நிந்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி புதிய வருஷத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிற தேவனாக இருக்கிறார். புதிய வருஷத்துல பழைய வருஷத்துல பண்ண ஜபங்கள்லாம் கூட்டி அதிகமாக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிசயங்களும் அற்புதங்கள் நடக்கும். அவர் ஜெபத்தை விரும்புகிற தேவன். நம்ம ஜெபிக்கும் போது தான் அற்புதம் நடக்கும். சோர்ந்து பெறவே கூடாது. சில போராட்டங்கள் இன்னும் மாறலையே, இவ்வளோ ஜெபிக்கிறேனே, ஆலயத்துக்கு போகிறேனே, கொடுக்குறேன் காணிக்க, ஆனாலும் மாறலேன்னு நினைக்காதுங்க. இந்த வருஷத்தில் ஆண்டவரை கண்டிப்பாக அதிசயம் செய்கிறவர், கண்டிப்பாக உன்னுடைய கண்ணீரை துடைக்கிற, உன்னுடைய வேதனை மாற்றுகிறவர், பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்து வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
தெளிவாக வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். பாருங்கள், எலிசா அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நீ கேட்குற. எலிசாட்ட போய் ஒரு காரியத்தை அருமையான மகள் சொல்கிறா. பாருங்க, தீர்க்கதரிசியுடைய புத்திரர் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு மகள் ஒரு காரியத்தை அந்த எலிசாட்ட போய் சொல்கிறா. ஒரு ஊழியக்காரங்கிட்ட சொல்கிறா. காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு பிள்ளைகளே சில காரியங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தால் ஊழியக்காரங்கிட்ட ஜெபிக்க சொல்லலாம். அதில் எந்த தப்பு இல்லை. ஏன்னா வசனம் இருக்குது. நிறைய பேர் ஊழியக்காரன்ட்டு சொல்லி ஜெபிச்சிருக்கிறாங்க. அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்திருக்குது. அதனால நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். சிலர் வீட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே வேதனைப்பட்டு கண்ணீர் வடிச்சுட்டே இருப்பாங்க. பாருங்க, ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து பாருங்க, அந்த காரியத்தை ஜெபிக்க மாட்டாங்க, ஊழியக்காரங்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. சிலர் அப்படியே இருக்கிறதோட செத்துலாம் அப்படின்னு வந்துடும். சிலர் ஜெபிக்காமல் அப்படியே ஆண்டவர் விட்டு பின் வாங்கிடுவாங்க. அன்பு பிள்ளைகளே, அந்த காரியங்கள் வேண்டவே வேண்டாம். ஏன்னா நமக்கு இந்த தேசத்தில் ஆண்டவர் நிறைய ஊழியக்காரங்களே எழுப்பி வச்சுருக்கிறார் ஜெபிப்பதற்காக. நம்ம காரியங்களே அவங்ககிட்ட சொல்லி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஏன்னா இந்த தீர்க்கதரிசி புத்திரல் மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ இந்த எலிசா ஊழியக்காரங்களை பார்த்து சொல்கிறா, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, எங்கள் வீட்டுக்காரங்க இறந்துட்டாங்க, அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்த மனதன் இறந்த உடனே என் பிள்ளைகள் ரெண்டையும் அடிமைக்கு கொள்ள வராங்க அப்படி சொல்கிறேன். அப்போ அவர் நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு, என்ன செய்ய வேண்டும் அப்படி கேட்குறார். பாருங்கள், ஆண்டவர் நம்மகிட்டையும் அப்படி தான் கேட்பார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை பார்த்து இப்போ கேட்குறேன். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி சொல்லி பாருங்க. சில மனுஷங்க சொன்னால் கூட நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி சொன்னால் நம்ம தேவைகளை சொல்லும்போது அது செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். அதில் ஊழியக்காரங்களும் நமக்காக ஜெபிப்பாங்க. ஜெபிக்கும் போது நமக்கு அந்த காரியங்கள் நடக்கும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்டது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாங்க பாருங்கள், உன் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இருக்கிறது சொல்லு என்ன அப்போன்னு. என்ன இருக்குது இன்னும் ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்குது. நல்லா கவனிங்க அன்பு பிள்ளைகளே, இந்த எண்ணெய் எப்படி குறிக்கப்பட்டிருக்கிறது, என்ன ஒரு ஆசீர்வாதம், என்னங்கிறது ஒரு அபிஷேகம். அந்த தாவீது சொல்கிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த எண்ணெய் அபிஷேகம் தான் அந்த தாவீதை உயர்த்தி விட்டது, ராஜாவாக மாற்றி விட்டது. காட்டுகளே ஆடை மேய்த்துக்கிட்டே இயேசுவை நோக்கி பாட்டு பாடிக்கிட்டே இருந்திருக்கிறார். பாருங்கள், ஒரு கோழியத்தை கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த கோழியத்தை கொல்லக்கூடிய அபிஷேகம் அந்த தாவீதுக்கு இருந்ததுனால கர்த்தர் ராஜாவாக மாற்றி விட்டார். கோழியத்தை கொண்டு மட்டும் இல்லை, பல கஷ்டங்கள், பல பாடுகள், பல உபத்திரங்கள் வந்துச்சு. ஆனாலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கல அந்த தாவீது. ஆண்டவரோடு கூட உறவாடி ஜெபித்து கொண்டே இருந்ததுனால அந்த அபிஷேகம் பாருங்க அவனை உயர்த்தி விட்டது. அன்பு பிள்ளைகளே, அபிஷேகம் லேசான காரியம் அல்ல, அபிஷேகம் பெரிய காரியங்களை செய்யும். 92 சங்கீதத்தில் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெய் அபிஷேகம், புதிய வருஷத்திலே புதிய எண்ணெய் அபிஷேகம். பழைய அபிஷேகத்தை வச்சுட்டே இருப்பாங்க சிலர். பழைய அபிஷேகத்தை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. புதிய அபிஷேகம், புதிய அந்நிய பாஷைகள். நம்ம ஆண்டவரோடு உறவாடி பல மணி நேரம் ஜெபிக்கும் போது புதிய அந்நிய பாஷைகள் கிடைக்கும், புதிய அபிஷேகம் கிடைக்கும். அப்படி புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், புதிய அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளும்போது நமக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். 92 சங்கீதத்தில் பாருங்க 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புதிய எண்ணெய் அபிஷேகம், ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அபிஷேகம், புதிய புதிய கிருபைகள். பழையவைகள் ஒளிந்து போயின. இந்த பழைய அபிஷேகத்தையே வச்சுட்டு சிலர் அப்படி கடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் புதிய அன்னிப்பாசை, புதிய கிருபையை நிரம்பும் பொழுது தான் நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும், பெரிய அதிசயங்களை செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்
சத்துருக்களை நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாக எழும்புற துன்மார்க்கர் நேரிடுவதை என் காது கேட்கும். துன்மார்க்கர் சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க. அந்த அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் இப்படி ஒரு காரியங்களை செய்வார். பாருங்கள், துன்மார்க்கர் நேடுவதை கண்ணு காணுமா. நமக்கு ரோமா சிலர் செய்வனை வச்சுட்டு சில போராட்டங்கள் பண்ணிட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரு வேளை உங்களுக்கு ரோமா சண்டை எழுப்பி விடுறாங்களா, வேலை செய்ய முடியலையே, கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறீங்களா, அந்த புதிய எண்ணெய் அபிஷேகத்தை நிரம்பி பாருங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் அந்த புதிய எண்ணெய் அபிஷேகத்தை நிரம்பும் பொழுது சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண்கள் காணும். உனக்கு விரோதமாக எழும்புற துன்மார்க்கு நேரிடுவதை காதுகள் கேட்கும். அது மட்டும் இல்லை, நீதிமான் பனையை போல செழிப்பான். இந்த அபிஷேகத்தை நிரம்பும் போது தான் நமக்கு செழிப்பே வரும். அதுதான் எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், உன் வீட்டில் எண்ணெய் இருக்குது, இந்த எண்ணெய் இருந்ததுனால தான் அந்த குடும்பம் படைச்சிக்கிட்டு அந்த பையனும் 2 பேரும் அடுத்தவங்க கைக்கு அடிமையாக போகவில்லை. ஆண்டவர் இந்த 2 பையங்களையும் பாதுகாத்தார். ஏன்னா அந்த எண்ணெய் அபிஷேகம், அவர் என்ன சொன்னார்னா, மற்ற வீட்டுக்கு போய் வெறும் பாத்திரத்தை வாங்கி கொண்டு இந்த எண்ணெயை ஊற்றி நிரப்புங்க. மற்ற வீட்டில் போய் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து அந்த தாயும் 2 பிள்ளைங்களும் சேர்ந்து எண்ணெயை நிரப்பிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், ஊற்ற எண்ணெய் வந்துகிட்டே இருக்குது, எல்லா பாத்திரமும் நிரம்பிட்டு அதுக்கு பிறகு எண்ணெய் நின்று போய் துணி போட்டிருக்கு. அன்பு பிள்ளைகளே, சீக்கிரமாக நம்ம கண்டிப்பாக நம்ம கொடுத்த அபிஷேகத்தை பயன்படுத்தினா கண்டிப்பாக மற்ற மக்கள்கிட்ட வெறும் பாத்திரமாக இருக்கிறாங்க. நிறைய பேர் அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு போகிறாங்க, கூட்டங்களுக்கு போகிறாங்க, அபிஷேகம் பெறல. அபிஷேகம் பெற்றோரெல்லாம் பரலோகம் சேர்த்துடுவார், அபிஷேகம் பெறாதோரை பாதாளத்தில் போட்டுடுவார். அபிஷேகம் பெறலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு நிறைய பேருக்கு இன்னும் தெரியவே மாட்டேங்குது. நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை தேடுறோம், பைபிள் வாசிக்கிறோம் சொல்கிறாங்க. அபிஷேகம் பெறலைன்னா பரலோகத்துக்கு போகவே முடியாது. அதனால தான் 10 கன்னிகளை புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு எண்ணெய் கொண்டு போனாங்க. எண்ணெய்ங்கிற அபிஷேகம். புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் கொண்டு போகல. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அபிஷேகம் பெற்றணும். முழங்கால் போட்டு ஏசப்பட்ட கதறி அழுது ஜெபித்து கேட்கணும். கூட்டங்களுக்கு போனாலும் கதறி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம மேலே அபிஷேகத்தை ஊற்றுவார். ஒரு காலத்தில் நான் அந்தோனியாரை வணங்கிட்டே இருந்தேன். அந்தோனியாமான்னு பேர். என்னைக்கு அபிஷேகம் பெற்றோன்னா அதுக்கு பிறகு தான் இயேசுவை அதிகமாக தேடினேன். அந்த அபிஷேகம் தான் அநேகருக்கு அற்புதங்களை செய்ய வைத்தது. அநேகருடைய கட்டுகள் உடைக்கப்பட்டு ஃபஸ்ட்டு எங்களுடைய போராட்டங்கள் கர்த்தர் மாற்றினார், பிசாசு தொந்தரவுகளை மாற்றினார். இந்த அபிஷேகம் பெற்றதுனால புது பலன் கிடைக்கிறது. புது எண்ணெயால் அபிஷேகம். நீதிமான் பனையை போல செழிப்பான். இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் நீதிமான்கள். பனை எப்படி செழிப்பா இருக்கு, எப்படி வளர்த்தியா இருக்கிறது, அப்படி செழிப்பாங்கன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த தீர்க்கதரிசிட்டு போய் அந்த மகள் சொன்னது மட்டும் இல்லை, அவள் சொன்ன கரெக்டாக அதை சொன்ன, அந்த ஊழியக்காரர் சொன்னதை கரெக்டாக செய்கிறாங்க. நேரு அயல் வீட்டில் போய் வெறும் பாத்திரலாம் கேட்டு வாங்கி அத்தனை பாத்திரத்தையும் நிரப்பி எண்ணெயை நிரப்பி பாருங்க அதை செய்கிறாங்க. அதனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவர். அன்பு பிள்ளைகளே, அவர் நம்மோடு கூட வந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த அபிஷேகம் கண்டிப்பாக நம்ம பெரிய காரியங்களை செய்ய வைக்கும். அது மட்டும் அவருடைய கடன்லாம் அடைக்கக்கூடிய அளவுக்கு நிறைஞ்சிட்டு எல்லா பாத்திரம் நிரப்பிட்டாங்க. எல்லா கடனும் அடைச்சிட்டு மீதி வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இந்த அபிஷேகம் நம்ம நிரம்பும் போது நம்ம வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை செய்யும். நமக்கு சாப்பாடு கொடுக்கும். ஆண்டவர் அப்படி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சர்வ வல்லவர், நிரப்புகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். அதில் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்டால் பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கும் நம்ம பார்த்து கேட்குற, உனக்கு என்ன செய்ய வேண்டும்?
இன்றைக்கி நம்ம ஏசப்பா பாதத்தில் சொல்லுவோம், அவர்கிட்ட நமக்கு என்ன வேணும்னு சொல்லுவோம். அவர் நமக்கு தந்து வழிநடத்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் கூட இருந்து வழிநடத்த வல்லமையுள்ள தேவன். பாருங்கள், இன்றைக்கி ஒரு அற்புதம் கண்டிப்பாக ஆண்டவர் செய்ய போகிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்ம அதுக்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபித்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்த புதிய வருஷத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறவர். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்டு ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து நமக்கு தர வல்ல உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் கண்டிப்பாக கிடைக்கும் மகளே. உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை இன்றைக்கி ஏசப்பட சொல்லுங்கள். முழங்கால போட்டு சொல்லுங்கள். அரை மணி நேரம் சொல்லுங்கள், 1 மணி நேரம் சொல்லுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது தான் ஏசப்பட சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கண்டிப்பாக அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். முடியாத காரியத்தை முடிய வைக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிற அன்பு பிள்ளைகளே, அந்த எண்ணங்கிற அபிஷேகத்தை நீங்கள் வாங்கிக்கிடுங்க. கண்டிப்பாக எண்ணங்கிற அபிஷேகத்தை பெற்றால் தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும். 2வது, நம்ம குடும்பத்திற்கு போராட்டங்கள் மாறும், கண்ணீர்கள் மாறும், சண்டைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும். அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கும் போது பலகீனெல்லாம் மாறும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது புது பலன் கிடைக்கிறது. அவர் பலப்படுத்துகிற தேவன், சர்வ வல்லவர். ஒரு காலத்தில் நான் கூட ரத்தெல்லாம் போயிட்டு நடக்க முடியாது, தனியாக போக முடியாது. அந்த பிரச்சனை கூட அந்த அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்க கர்த்தர் எனக்குள்ள ஒரு பலன் கொடுத்தார். அந்த பலனால இவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்க கர்த்தர் உதவி செய்தார். அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கும் அந்த வாழ்க்கையில அற்புதங்களே செய்வேன்னு வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற கர்த்தர், உனக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன் பெரியவர். தேங்க்யூ மெயில். உடைய கரத்திலே தாழ்த்துறேன். பரிசுத்த ஆவியான பெரிய காரியங்களை செய்யுங்க. தடைகளாக மாறட்டும். எல்லாம் கண்கள் மூடி இப்போ ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க போகுது. உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்ட அந்த வார்த்தை இன்னைக்கு ஏசப்பட்ட நீங்கள் சொல்லுங்கள், என்ன வேணும்னு சொல்லுங்கள். ஆண்டவர் அந்த காரியத்தில் வெற்றியும் ஜெயத்தை தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? பிள்ளைகளுக்கு படிப்பு வேணுமா? இல்லை பிள்ளைகளுக்கு வேலை வேணுமா? இல்லை உங்கள் கணவனுக்கு வேலை, தொழில் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா? அந்த காரியத்தை கர்த்தர் செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இல்லை உங்கள் கடனை அடைக்கும்னு சொல்லி வேணுமா? என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டும், அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அன்பு பிள்ளைகள், கரங்களை தாழ்த்திரு. பரலோக தந்தையே, எசப்பா, இந்த வசனத்துப்படி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வசனம் உண்மையுள்ளது. அந்த எலிசா தீர்க்கதரிசி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்குறேன். வீட்டில் என்ன இருக்குங்கிற அந்த ஒரு குடம் எண்ணெயில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. ஒரு ஆள் அபிஷேகம் பட்டால் போதும். அபிஷேகம் பெறாத பிள்ளைகளுக்கு ஜெபிக்கணும். அவங்க அபிஷேகம் வரும்போது அவங்க குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் வரும்னு கத்த சொல்கிறேன். அப்படி செய்யறதுக்காக நன்றி ஏசப்பா. உங்களுடைய கரங்களே தாழ்த்துறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்துருங்கப்பா. ஜெபம் கேட்குறவரே சொத்துறோம், பதில் கொடுக்குறவரே நன்றி ஏசப்பா. பெரிய காரியங்களே செய்யுங்க. இந்த உலகத்தில் அநேக குடும்பத்தில் பிரச்சனைகள் சொல்லிகிட்டே இருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ளே எத்தனையோ குடும்பங்களும் ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஆண்டவரா, அந்த பிரச்சனையில் மாட்டு சமாதானத்தை கொடுத்துருங்க ஏசப்பா. நிறைய பேர் கடன் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்த கடன் பிரச்சனைலாம் மாட்டி ஆண்டவரே அவங்களுக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்துங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்யறதுக்காக நன்றி சொல்கிறேன் இயேசுராஜா. பரிசுத்த தகப்பனே உமக்கு நன்றி. ஒரு வேளை ஊழியக்காரங்கிட்ட சொல்லிட்டு ஜெபிக்காமல் இருக்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஏசப்பா. ஊழியக்காரங்கிட்ட சொல்லிட்டோன்னு இருக்கக்கூடாது. அவங்களும் ஜெபிக்கும் போது தான் அற்புதம் நடக்கும். அப்படிப்பட்ட கிருபையில் கொடுக்கறதுக்காக நன்றி ஏசப்பா. பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன். ஆசீர்வதிச்சிருங்க. நீதிமான் பழைய போல செழிப்பான வாக்குப்படி இந்த பிள்ளைகளுக்குள்ள எல்லா தருத்தரத்தையும் மாற்றி பனைய போல செழிக்கத்தக்க உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்யறதுக்காக நன்றி சொல்கிறேன். ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்கிறப்பா. வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்துருங்க ஏசப்பா. அதுக்குரிய பண தேவைகளை சந்தித்து கொடுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்யறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த டிவி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அருமையான பிள்ளைகள் அன்வரே சோத்திரம். இந்த பிள்ளைகளை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி கிருபையாக நிரப்பி இந்த ஊழியங்களை செய்ய வச்சிருக்கீங்கப்பா. நன்றி சொல்கிறேன். அவனுடைய குடும்பங்களை ஆசீர்வைங்க. அந்த ஐயாவுக்கா ஜெபிக்கிறேன், ஆசீர்வைங்கப்பா. அந்த அவங்க மனைவிக்கா ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வைங்க, பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க.
பையங்களுக்காக ஜெபிக்கிறேன், மருமக்கமாருக்காக ஜெபிக்கிறேன், பெருமத்திகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா ஆசீர்வதிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிள்ளைகளை பிதாவான கனப்படுத்தி உயர்த்தருக்காக நன்றி. இன்னும் இந்த ஊழியத்துக்கு தேவைகளாக சந்தித்து கொடுங்க ஏசப்பா. அப்படி செய்யறதுக்காக நன்றி சொல்கிறேன். நீங்கள் அப்படி செய்யறதுக்காக தோத்துறோம். ஆசீர்வாதத்துக்கரம் நீட்டப்பட்டக்காக நன்றி ஏசப்பா. நீதிமான் பனையை போல செழிப்பான்னு சொன்னீங்க. அந்த வாக்குத்தை நிறைவேறக்காக ஸ்தோத்திரம். நான் உனக்கு என்ன செய்வேன்னு சொல்லி ஆண்டவரே இந்த ஊழியக்காரங்க கேட்ட மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் நடந்துச்சுலாம் அதே போல் செய்யுங்க ஏசப்பா. கரத்திலே தாழ்த்தின ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கிறவரே நன்றி, பதில் கொடுக்கிறவர் நன்றி, அதிசயம் செய்கிறவரே நன்றி சொல்கிறேன். அப்பா உங்கள் கிருபை தாங்கட்டும். பரிசுத்த இரத்த கொட்டைகளையும் மறைத்து கொள்வீராக. தெய்வனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதிசயம் நடக்கட்டும். தேங்க்யூ மை லார்ட். உங்கள் கரத்திலே முழுதும் தாழ்த்துறேன். பரிசுத்த ஆவியனை பொறுப்படுத்தி வழி நடத்தி ஆசீர்வதிங்க. கிருபையினால் இறக்கத்தை முடிச்சு விட்டுங்க ஏசப்பா. அல்லேலூயா. அதிசயம் நடக்கட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.